இலக்கிய சீரியலில் அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, இங்கே ஒரு வழியாக நம்ம கௌதம் என்ன பண்ணுறாரு, அந்த மூக்குத்தி ராஜாவை பிடிச்சி, டேய் எனக்கு தெரியும் அந்த நாகு எப்படி உன் தெரிஞ்சால் தான் இருப்பான். ஏன்னா எஸ்எஸ்கே அவனை அனுப்பியிருக்கானா, அதே மாதிரி அந்த நாகுவையும் அவன் தானே அனுப்பியிருப்பான். அந்த நாகு உண்மை சொல்லு, அவன் கையில் நாகு பாம்பு டேட்டு குத்திருப்பான், அவன் பேர் நாகு. உன்னை தெரிஞ்சிருக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இங்கே இருக்க எல்லாரும் சொல்கிறாங்க கண்டிப்பாக அவனை தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு, நீயா உண்மை சொன்னால் உன்னை விட்டுருவேன், இல்லைன்னு வச்சுக்கேன் உன்னை இங்கேயே அடித்து கொண்டுவேன், உண்மை சொல்டா அப்படின்னு அந்த மூக்குத்தி ராஜாவை போட்டு கௌதம் பயங்கரமாக அடித்து பொழப்பலும் பழக்கிறாரு. ஒரு கட்டம் வரைக்கும் மூக்குத்தி ராஜா, எனக்கு யாருன்னே தெரியாது, நீங்கள் என்னை தப்பாக நினச்சிட்டு அடிச்சிட்ருக்கீங்க, என்னை விட்டுருங்க விட்டுருங்கன்னு சொல்லி மூக்குத்தி ராஜா கெஞ்சுறான். ஆனால் கௌதம் விடவே இல்லை. மூக்குத்தி ராஜாவை போட்டு பொழந்துருக்கிறார் கௌதம். ஒரு கட்டத்துக்கு மேலே வழி தாங்க முடியாமல் மூக்குத்தி ராஜா, நான் உண்மையை சொல்லிடுறேன், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள் அவன் பேர் நாகராஜ், அவனை எல்லோரும் நாகுன்னு கூப்பிடுவாங்க. அவனுடைய வீடு இங்கே தான் இருக்குது. அவன் இப்போது எந்த அசைன்மெண்ட் எடுத்திருக்கான், யாரை கடத்திருக்கான்லாம் எனக்கு தெரியாது. அவனை ஒரு 10-15 நாள் நான் பார்க்கவே இல்லை. திருப்பி எனக்கு இந்த வேலையை எஸ்எஸ்கே கொடுத்தாரு, அதனால தான் நான் வந்தேன். மற்றபடி எனக்கு எந்த உண்மையும் தெரியாது. அவன் இப்போ எங்கே இருக்கான்னு தெரியாது. வேணா அவன் அட்ரஸை போயிட்டு நீங்கள் தேடி பார்க்க சொல்லுங்கள். அப்படி அங்கே போனால் அவன் எங்கே போயிருக்கான், என்ன பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு மூக்குத்தி ராஜா சொல்கிறாரு. கௌதம் ஒன்னே, அப்பா இது வரைக்கும் அவனை பற்றி எந்த ஒரு டீட்டெயிலும் தெரியல, ஆனால் இப்போது அவனுடைய வீட்டு அட்ரஸ் தெரிஞ்சிச்சு. இந்த வீட்டு அட்ரஸை வச்சு எப்படியாவது இலக்கியாட்ட சொல்லி அங்கே அந்த நாகு இருக்கானா இல்லையான்னு கண்டுபிடிக்க சொல்லணும். அப்படி ஒரு நாகு அங்கே இருந்தானா கண்டிப்பாக அவங்ககிட்ட இருக்கிற கார்த்தியை மீட்டெடுத்து என்னையும் இலக்கிய காப்பாற்றிடுவா அப்படின்னு கௌதம் சந்தோஷப்படுறாரு. இது ஒரு பக்கம் இருக்க, நம்ம பைரவி இருக்காங்க இல்லையா, அவங்க எஸ்எஸ்கேவை பார்க்கறதுக்கு ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. ஏன்னா பைரவிக்கு சந்தேகம் வந்துருச்சு, இந்த எஸ்எஸ்கே தாட்சாயணி 2 பேரும் தான் கௌதமை ஜெயிலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்களே கார்த்தியை கடத்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பைரவிக்கு தெரிஞ்சு போச்சு. வீட்டில் தாட்சாயணி நாகுங்கிற பேரை யூஸ் பண்ணி பேசிட்டு இருந்ததை நம்ம பைரவி காதில் வாங்கிறாங்க. அதனால் எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது, எஸ்எஸ்கேவை பார்த்து நம்ம பேசிடணும் அப்படின்னு எஸ்எஸ்கேவை பார்க்கறதுக்கு ஆஃபீஸ்க்கு வந்திருக்காங்க பைரவி. அங்கே எஸ்எஸ்கே நாகுக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. நாகு, இங்கே பாரு, இன்னும் அந்த கோர்ட்டில் கேஸ் வரப்போது 2 நாள் தான் இருக்குது. அந்த 2 நாள் வரைக்கும் நீ அந்த இலக்கியா கண்ணில் மாட்டவே கூடாது. ஏற்கனவே நீ இலக்கியட்ட மாட்டி தப்பிச்சிருக்க, அவள் உன்னை தீவிரமாக தேடிட்டு இருக்கா, அவள்கிட்ட உன் ஃபோட்டோ வேறு இருக்குது. அந்த 2 நாள் வரைக்கும் நீ அவன் கண்ணில் மாட்டலன்னு வச்சுக்கேன், கண்டிப்பாக இந்த கேஸில் கௌதம் தான் குற்றவாளி அப்படின்னு கௌதமை தூக்கி உள்ளே போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் கௌதமே நினச்சாலும் சரி அவ்வளோ சீக்கிரம் வெளியே வர முடியாது. அது வரைக்கும் கார்த்தி நீ பத்திரமா வச்சிரு, புரியுதா? கார்த்தி ரொம்ப பத்திரம், கார்த்தியும் சரி நீயும் சரி யார் கல்லையும் மாட்டாமல் இருந்தால் மட்டும்தான் நான் நினச்ச மாதிரி கௌதமை நிரந்தரமாக உள்ளே வச்சுருக்க முடியும் அப்படின்னு இங்கே எஸ்எஸ்கே பேசுகிறாரு. இது பேசி முடிச்சுட்டு, உனக்கு ஏதாவது பணம் தேவைப்படுச்சுன்னா எனக்கு கால் பண்ணு, இல்லை வேறு என்ன தேவைப்பட்டாலும் சரி என்கிட்ட ஃபோன் பண்ணு, எதாக இருந்தாலும் நான் நேரில் வரேன், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு நாகோஷ் திரும்ப நம்ம பைரவி நிற்கிறாங்க. பைரவி பார்த்து எஸ்எஸ்கே செம்ம சக்கா வர்றாரு. உடனே எஸ்எஸ்கே, பைரவி நீ என்ன பண்ணுறீங்க? எஸ்எஸ்கே, தெரியும் எஸ்எஸ்கே, கார்த்தியை கடத்துனது நீ தான், இது எல்லாமே ஓன் திட்டம் தான் அப்படின்னு எனக்கு தெரியும், அதான் சந்தேகப்பட்டு இங்கே வந்தேன். இப்போது கன்ஃபார்மே ஆகிடுச்சு, சொல்லு உண்மை சொல்லு, கார்த்தி நீ தானே கடத்திருக்க, எதுக்கு கடத்தின சொல்லு எஸ்எஸ்கே. பைரவி, எதாக இருந்தாலும் ரூமில் வந்து பேசலாம் வா அப்படின்னு சொல்லி ரூம்குள்ளே போகிறாங்க. ரூமில் போயிட்டு, சொல்லு எஸ்எஸ்கே, எதுக்கு கார்த்தியை கடத்த வச்ச சொல்லு. இல்லை பைரவி, எல்லாமே இந்த டெண்டருக்காக தான் நான் கார்த்தியை கடத்தினேன். ஏன்னா கார்த்தியை கடத்தினா கண்டிப்பாக அந்த பழி தூக்கி கௌதம் மேலே போடலாம், கௌதமை பழி வாங்கலான்னு சொல்லி தான் நான் அப்படி பண்ணேன். மற்றபடி கார்த்திக்கு எதுவுமே ஆகலை, கார்த்தி ரொம்ப சேஃபாக பத்திரமா இருக்கான். அப்புறம் எப்படி கார்த்தி அடிக்கடி அஞ்சலி கால் பண்ணி என்னை கௌதம் தான் சித்திரவதை பண்ணுறான், கௌதம் தான் கடத்திருக்கான்னு சொல்லி கார்த்தி சொல்கிறான். என்எஸ்எஸ்கே சொல்கிற இதெல்லாம் எப்படி கார்த்தி சொல்கிறான் சொல்லு அப்படிங்கவும் எஸ்எஸ்கே ஒன்று, இல்லை பைரவி, நான் தான் கடத்தின ஆளுங்களை இலக்கியாவும் கௌதம் தான் கடத்தின மாதிரி அவங்கள பேச சொல்லியிருக்கேன். அதனால் அவங்களும் கார்த்தி முன்னாடி இலக்கியா கௌதம் தான் கடத்திருக்காங்க அப்படின்னு பேசுவானுங்க. அதெல்லாம் கார்த்தி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இலக்கியா கௌதம் தான் என்னை கடத்திட்டாங்கன்னு சொல்லி அவன் சொல்லிகிட்டு இருக்கான். ஆனால் உண்மையிலே கார்த்தி என் கஷ்டத்தில் தான் இருக்கான், எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கான். நான் இன்னும் 2 நாளில் கோர்ட்டில் கேஸ் ஹியரிங் வரப்போகுது, அப்போதைக்கு கௌதம நிரந்தரமாக ஜெயிலில் வைக்கணும் அப்படின்றத தான் நான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்ல பைரவி ஒன்று, என்எஸ்எஸ்கே கௌதம பழி வாங்கணும்னு நான் உன்ட்ட சொன்னேன்னா, நான் உன்னை இலக்கியாவை தான் பழி வாங்கணும்னு சொன்னேன், ஆனால் நீ என்னடானா கௌதம பழி வாங்கணும்னு நினச்சிட்ருக்க, இதை ரொம்ப தப்பு எஸ்எஸ்கே. கௌதம் என் பையன், அவன் எங்கள் வீட்டு வாரிசு, அப்படி இருக்கும்போது அவனை நீ இப்படிலாம் பண்ணுறது எனக்கு பிடிக்கல எஸ்எஸ்கே. நீ ஒழுங்கு மரியாதை சொல்கிறேன், கௌதமை வெளியே விட்டுரு, ஆனால் நீ அந்த இலக்கியாவை பழி வாங்கிறதுக்கு என்ன வேணும் பண்ணு, அதை பற்றி நான் கவலையப்பட மாட்டேன், ஆனால் கௌதம பழி வாங்கிறது என்னால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது அப்படின்னு நம்ம பைரவி எஸ்எஸ்கேட்ட கோவப்படுறாங்க.
எஸ்எஸ்கேவுக்கு இப்போ என்ன பண்ணுன்னு தெரில. ஐயோ இவளுக்கு வேறு விஷயம் தெரிஞ்சு போச்சே, இப்போ என்ன பண்ணுறது யோசிச்சுட்டு, சரி பைரவி நான் இப்பயே கோர்ட்டில் அந்த கேஸை வாபஸ் வாங்குறேன், வாபஸ் வாங்கிட்டு கார்த்தியை வெளியே விடுறேன், அதே மாதிரி கௌதமியும் வெளியே விட்டுறேன், போதுமா அப்படின்னு சொல்ல பைரவி ஒன்று இல்லை எஸ்எஸ்கே, இந்த பிரச்சனையை அப்படியே இலக்கியா பக்கம் மாற்ற முடியுமா அப்படின்னு பைரவி கேட்குறாங்க. எஸ்எஸ்கே ஒன்று புரியல பைரவி. இல்லை எஸ்எஸ்கே, இப்போது கார்த்தியை கட்டணும் இலக்கியா இல்லை, நம்ம இலக்கியா தான் சரி கௌதம் இல்லை அப்படின்னு கார்த்தி அவன் வாயில் சொல்லணும். அப்படி சொல்லிட்டாங்கன்னா கௌதம் விட்டுட்டு இலக்கியா அரசு பண்ணிவிடுவாங்களே. எனக்கு கௌதம் வெளியே இருக்கலாம், ஆனால் இலக்கியா தான் உள்ளே இருக்கணும், இலக்கியா தான் எதனா பண்ணணும், எனக்கு அதுக்கு மட்டும் ஏற்பாடு பண்ணுங்கள், எனக்கு அதுவே போதும் அப்படின்னு பைரவி சொல்ல எஸ்எஸ்கே ஒன்று சரி பைரவி நீ என்ன இப்போது சொல்கிற மாதிரி அந்த இலக்கியா உள்ள பொண்ணு கௌதம் வெளியே வரணும் அவ்வளோதானே, எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடு, அதுக்குள்ளே கடத்தினது கௌதம் இல்லை, கௌதமுக்கு எதுக்கும் எதுவும் சம்மந்தமும் இல்லை, இதெல்லாம் பண்ணுறது இலக்கியா தான் அப்படின்னு நான் இந்த நாகு விட்டு கார்த்திக்கு புரிகிற மாதிரி பேச வைக்கிறேன். கண்டிப்பாக கார்த்தி அப்படி புரிஞ்சுக்கிட்டானா திரும்பவும் கால் பண்ணி எனக்கு கடத்தினது கௌதமனா இல்லை, கௌதமன் நல்லவர் தான், கௌதமுக்கு தெரியாமலே இலக்கியா அப்படிலாம் கடத்தினை வச்சு டார்ச்சர் பண்ணுறாங்க, சித்திரவதை பண்ணுறாங்க அப்படின்னு அவன் வாயாலேயே சொல்கிறேன். அப்படி சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு மிகப்பெரிய எவிடன்ஸாக மாறும். அந்த எவிடன்ஸை வச்சு நாம் கௌதமை ரிலீஸ் பண்ணிவிட்டு இலக்கியாவை தூக்கி உள்ளே போட்டுடலாம், இன்னும் உனக்கு ஓகேவா அப்படின்னு எஸ்எஸ்கே சொல்கிறாரு. பைரவி ஒன்று அதெல்லாம் ஓகே எஸ்எஸ்கே, ஆனால் எனக்கு இப்போது கார்த்தியை பார்த்தே ஆகணும், என்னை கார்த்தி எங்கே கிடச்சிச்சுக்குன்னு என்கிட்ட முதல்ல காட்டு, அப்போ தான் நம்புவேன் அப்படின்னு பைரவி சொல்ல எஸ்எஸ்கே வழி இல்லாமல் பைரவி அடிச்சுட்டு கார்த்திக் இடத்துக்கு போகிறாரு. கார்த்திக் இடத்த காட்டுறாரு. கார்த்தியை பார்த்ததும் பைரவனே ஏன் கார்த்தி மயக்கத்தில் இருக்கான் என்னாச்சு அப்படின்னு கேட்க, இல்லை நாங்கள் தான் அவனுக்கு மயக்க மருந்து கொடுத்துருக்கோம் அவ்வளோதான், இல்லைனா அவன் கத்தி தப்பிக்க ட்ரை பண்ணுறான், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி எஸ்எஸ்கே சமாளிக்கிறாரு. சமாளித்ததும் பைரவனே சரி எஸ்எஸ்கே கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல சூப்பர் பைரவி மேடம் சூப்பர் அப்படின்னு ஒரு கைத்தட்டுற சவுண்டர். யாருன்னு பார்த்தா நம்ம இலக்கியா. ஸோ இலக்கியா தான் கை தட்டிகிட்டே வராங்க. இலக்கியாவை பார்த்த பைரவியும் எஸ்எஸ்கேவும் செம்மையாக ஷாக்காக வராங்க. இவங்க எப்படி இங்கே வந்தாங்க அப்படின்னு 2 பேர் ஷாக் ஆகும்போது நம்ம எஸ்எஸ்கே பைரவி 2 பேரும் ஆஃபீஸில் உட்காந்தா இதெல்லாம் பற்றி பேசினாங்க இல்லையா, அந்த மைக்க மூலிமா நம்ம இலக்கியா எல்லாத்தையும் காதில் வாங்கிட்டாங்க. அதனால் எஸ்எஸ்கே இப்போது கார்த்திக் இடத்த காட்ட போகிறாரு அப்படின்னு சொல்லி உடனே இலக்கியா கார்த்தி இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கிறதுக்கு எஸ்எஸ்கே பைரவி 2 பேரையும் ஃபாலோ பண்ணி இந்த இடத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு வழியாக எஸ்எஸ்கே பைரவி 2 பேரும் இப்போது கொத்தாக மாட்டிக்கிட்டாங்க. வேறு வழியே இல்லாமல் 2 பேரும் என்ன பண்ணி தெரியாமல் தெரிஞ்சு முடிக்க எஸ்எஸ்கே ஒன்று இங்கே போலீஸால் கைது செய்யப்படுறாரு. அதே மாதிரி கார்த்தியை போலீஸ் அங்கேருந்து காப்பாற்றுறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த கடத்தலுக்கு சம்மந்தம் ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்எஸ்கே தான், இதில் கௌதமுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு போலீஸ் புரிஞ்சுக்கிறாங்க. புரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் எஸ்எஸ்கே அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போகிறாங்க. கார்த்தியை தெளிவாக்கி அவரை மருத்துவ சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டு அதன் பிறகு விசாரிக்கும் போது அந்த நாகுவும் எல்லா உண்மையும் ஒத்துக்கிறான். இதெல்லாம் பண்ண சொன்னது எஸ்எஸ்கே தான், இதுக்கும் கௌதம் சாருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் எஸ்எஸ்கே கார்த்தியை கடத்தின கேஸில் உள்ளே போயிறாரு. கௌதம் நிரபராதி அப்படின்னு ஜெயிலை விட்டு வெளியும் வராங்க. ஸோ இலக்கியா சொன்ன மாதிரியே இப்போது கார்த்தியும் காப்பாற்றிட்டாங்க, கௌதமும் காப்பாற்றிட்டாங்க. கௌதமுக்கு இது வரைக்கும் மிகப்பெரிய அளவில் தொல்லை கொடுத்த எஸ்எஸ்கே இன்னைக்கு ஜெயிலுக்கும் போகிறாரு. ஸோ இலக்கியா அவங்க போட்ட சபதத்தில் ஜெயிச்சு கௌதம் அழைச்சிட்டு வீட்டுக்கும் வராங்க.